ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாதுகாப்பான முறையில் நம்ம வாட்டர் டேங்கை எப்படி க்ளீன் பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான வேலை தான். உள்ளே இறங்காமல் இந்த பைப்பை உள்ளே போட்டு தண்ணியை கட் பண்ணி எடுக்க போகுது. ஸோ அதுதான் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இது வேக்கம் தான். இது வேக்கம் பண்ணி கீழே தண்ணியை வேஸ்ட் தண்ணியை இத்துறது கீழே விட்டுரும். அது எப்படி க்ளீன் பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் வாங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம இந்த எக்யூப்மெண்ட் செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு பார்த்துக்கலாம். நம்மளுக்கு எலக்ட்ரிக்கல் பைப்பு 5 அடி எடுத்துக்கிறேன், 1 இன்ச் பைப்பு. இந்த ஃப்ளெக்சிபிள் ஓஸு 2.5 மீட்ரு 1 இன்ச் ஓஸு. ஒரு 1/2 லிட்டரு கோக் மிராண்டா பாட்டில் வச்சுருக்கேன். இது நம்ம 2 லிட்ரு 1 லிட்டர் பாட்டில் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாவே அதிகமாகவே தண்ணி இழுக்கும். என்கிட்ட இதாக இருந்து, ஸோ அதனால் இதை எடுத்துக்கினேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு இன்சுலேஷன் டேப்பு, அப்புறம் ஒரு நைஃபு, ஒரு சிஸ்ஸரு, ஒரு மார்க்கர். ஓகே, இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த வாட்டர் பாட்டில் எடுத்துங்க. சரி, கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலா, அதில் ஒரு பேப்பர் வச்சு இப்படி சுற்றிக்கிங்க. சுற்றிக்கிட்டு இப்படி பிடிச்சிக்கிங்க. பிடிச்சிக்கிட்டு மார்க் பண்ணுங்கள். இந்த இடத்துல தான் நம்ம கட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம நைஃபால் கட் பண்ணிக்கலாம். ஓகே, இதை கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு 1 சென்டிமீட்டர் லென்த்தில் பல்லாக நம்ம கட் பண்ணிக்கிறோம். ஏன்னா இது வந்து உள்ள இருக்கிற மண்ணெல்லாம் லைட்டாக சுரண்டி எடுக்கிறதுக்காக பல்லாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். ஓகே, இது பல்லாக கட் பண்ணியாச்சு. அப்போ தான் நம்ம வந்து இந்த மண்ணை இப்படி தீத்தும் போது சுரண்டி எடுத்து அந்த மண்ணை ஈர்த்து சக் பண்ணி வெளியே அனுப்போம். ஸோ அதனால் இந்த பல்லாக கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இந்த மூடியை கைட்டு தூக்கி போட்டுருவோம், தேவைப்படாது. அடுத்தது ஒரு 1 இன்ச் 5 அடி பைப்பு, எலக்ட்ரிக்கல் பைப்பு. அந்த பைப்பில் இந்த மூடியை உள்ளே சொருகிட்டுரும் நல்லா டைட்டாக. இது சூடு பண்ணி நான் கப்ளிங் போட்டு வச்சிட்டேன் முன்னாடியே. அதை போட்டுட்டு காற்று வெளியே வராமல் இந்த இன்சுலேஷன் டேப் வச்சு நல்லா சுற்றிக்கணும். லைட்டாக காற்று போனாலும் நீங்கள் செய்கிற அந்த மிஷின் ஒர்க் ஆகாது, அதையும் சொல்லிடுறேன். சுத்தமாக காற்று வெளியே வரக்கூடாது. ஸோ அந்த மாதிரி டைட்டாக போட்டுங்க. ஓகே, இந்த சைடு முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து அடுத்த சைடு, இந்த பைப்லேயே அடுத்த சைடு எடுத்து இந்த ஓஸ் எடுத்து இந்த சைடில் நம்ம எடுத்து ஃபுல்லாக டைட்டாக முடிப்போம். காற்று போகாத அளவுக்கு நல்லா டைட்டாக உள்ள எவ்வளோ போகுதோ அவ்வளோ ஏற்றிங்க. இந்த ஓஸ் தான் இருக்கணும்னு உங்கள்கிட்ட அவசியம் இல்லை. உங்கள்கிட்ட எந்த ஓஸ் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட இது இருந்துச்சு, ஸோ அதனால் இதை எடுத்துனேன். இப்போ வந்து இதுலேயே நான் ஒன்று காற்று வெளியே போகாத அளவுக்கு டேப் அடிச்சிடுறேன். ஓகே, ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாங்க நம்ம வாட்டர் டேங்க் போகலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம டேங்க்கில் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா, தண்ணி எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். தண்ணி வந்து எனக்கு வந்து ஒரு 1/4 டேங்க் ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால் அந்த தண்ணி வந்து நான் ட்ரைன் பண்ணணும். நமக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படும்னா, இந்த ப்ளூ டிக் இருக்குது பாருங்கள். இது கீழே இருந்து இந்த கீழே ஒரு பைப் வருது பாருங்கள். இந்த பைப்லேருந்து ஒரு இந்த கோடு வரைக்கும் இருந்தால் போதும். தண்ணி ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா நம்மளுக்கு ரொம்ப லேட் ஆகும் க்ளீன் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் இது வரைக்கும் தண்ணி இருந்தால் போதும். அது வரைக்கும் நான் வர வரைக்கும் தண்ணியை ஓப்பன் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, இப்போ நமக்கு தேவையான தண்ணி கரெக்டாக இருக்குது. அதுக்கு நம்ம ஆல்ரெடி 3வது கோட்டில் பார்த்தோம். இப்போ வந்து கீழே போயிடுச்சு. ஸோ இந்த தண்ணி போதும். இப்போ எப்படி நம்ம அந்த ஓஸை விட்டு க்ளீன் பண்ணுறோன்னு பாருங்கள். ஓகே, இப்போ வந்து நான் பைப்பை எடுத்து நான் ரெடி பண்ண பைப்பை இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இதில் தண்ணியை ஃபில் பண்ணணும். ஃபுல்லாக தண்ணியை இந்த ஓஸில் ஃபில் பண்ணணும். ஓஸ்லையாது சரி இதுலையாது. ஃபுல்லாக ஃபில் பண்ணணும் ரொம்ப வரைக்கும். ஓகே, இதோ பாருங்கள் தண்ணி வந்துச்சு பாருங்கள் இந்த சைடில். ஸோ இந்த கரெக்டாக ஃபில் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஓஸை வந்து லாக் பண்ணிக்கணும். ஏர் வெளியே வராத அளவுக்கு லாக் பண்ணிக்கணும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஓஸை இந்த பைப் எடுத்துன்னு போய்ட்டு டேங்க் உள்ள போட்டுருவேன். இதில் ஏர் அவள் கூட வரக்கூடாது வெளியே.
அங்கே பாருங்க உள்ள இருக்கிற மண்ணை ஃபுல்லாத்தையும் எடுக்கிறேன், தெரியுதா? ஃபுல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணிடலாம். உள்ளே இறங்கே தேவையில்லை, அழகாக மண்ணெல்லாம் வெளியே வருது பாருங்கள். நம்ம எங்கெங்கெல்லாம் அந்த வாட்டர் கேன் எடுத்து போய் வைக்கிறோமோ அந்த மண்ணை ஃபுல்லாத்தையும் வாரி எடுத்துருவோம். ப்ளே ஆகிட்டா அது சேவ் பண்ணிட்டு பாருங்க, ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடும். ஒரு சொட்டு மண் இருக்காது, நம்ம உள்ளே இறங்கவே தேவையில்லை. எங்கெங்கெல்லாம் இருக்குதோ எல்லாத்துலேயும் அந்த ஓஸை எடுத்துன்னு போய் காமிக்கணும். இப்போ வாங்கிட்டு போயேன். இப்போ நீங்கள் நேர்லேயே பார்ப்பீங்க இந்த தண்ணி எவ்வளோ அழுக்காக இருக்குது பாருங்கள். உள்ளே இருக்கிற மண் ஃபுல்லாத்தையும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடும். வேணால் மறுபடியும் ஊற்றிட்டு போய் காமிக்கிறேன். அது பாருங்கள் எவ்வளோ மண் உள்ளே இருக்குது பாருங்கள். ஸோ உள்ளே இருக்கிற மண் எல்லாத்தையும் எடுத்து வந்துடும். ஓகே, இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க முன்னாடி எவ்வளோ மண் இருந்தது. இப்போ நம்ம கூட எல்லா மண்ணையும் நம்ம எடுத்தாச்சு. உள்ள இருக்கிற மண், குப்பை, டஸ்ட்டு எல்லாத்தையும் தூக்கிடலாம். இந்த ஒரு சின்ன ஒரு பைப்பு வச்சுட்டு உள்ளே இறங்கி வேலை செய்யணும். இல்லை மீறி நம்மளுக்கு இந்த சைடெலாம் இந்த அழுக்கெல்லாம் மேலெல்லாம் இருந்துச்சுன்னா உள்ளே இறங்காமலே மாப் போட்டு சைடில் இருக்கிற அந்த ஃப்ரேம்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே இப்போ நீங்கள் பார்த்தாவே நல்லாவே தெரியும் முன்னாடி இருந்த டேங்குக்கும் இப்போ இருக்கிற டேங்குக்கும் எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் மாப் போட்டு இப்போ நான் எடுத்தது மண்ணெலாம் ஃபுல்லாக நம்ம வேக்கம்லேயே எடுத்துகிட்டு வந்தோம். இதில் ஓசை வச்சு எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுறேங்க. அப்போ தான் நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு போகிறது வரும். ஓகே பாய்.